முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 41. தலைப்பு சனத் சுஜாதர் வருகை. The arrival of Sanath Sujatha. உத்யோக பர்வா செக்ஷன் 41. மகாபாரதா இன் தமிழ். இது சனத் சுஜாத பர்வ தொடர்ச்சி 1. இந்த பதிவின் சுருக்கம்: அறம் குறித்து மேலும் சொல்லுமாறு கேட்ட திருதராஷ்டிரனிடம் தான் சூத்திரன் என்பதால் இதற்கு மேல் சொல்ல முடியாதென்றும், அந்தனரான சனத் சுஜாதர் அவனது சந்தேகங்களை போக்குவார் என்றும் சொல்வது. விதுரன் தன்னை நினைப்பதை அறிந்த சனத் சுஜாதர் அங்கே வந்தது. திருதராஷ்டிரனின் சந்தேகத்தை போக்குவதே அவருக்கு தகும் என விதுரன் சனத் சுஜாதரிடம் தெரிவித்தது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 41. சனத் சுஜாதர் வருகை. இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான்: இன்னும் உன்னால் சொல்லப்பட வேண்டியது ஏதேனும் இருந்தால், ஓ விதுரா, நான் கேட்க தயாராக இருக்கிறேன், சொல். இந்த சொற்பொழிவு உண்மையில் அழகாகத்தான் இருக்கிறது என்றான் திருதராஷ்டிரன். அதற்கு விதுரன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: ஓ திருதராஷ்டிரரே, ஓ பாரத குலத்தவரே, பழமையானவரும் இறப்பற்றவரும் நிலைத்த நித்திய பிரம்மச்சரிய வாழ்வை வாழ்பவரும் அறிவாளிகளில் முதன்மையானவரும் மரணம் என்பது இல்லை என்று சொன்னவருமான சனத் சுஜாதர் வெளிப்படுத்தியும் வெளிப்படுத்தாமலும் உமது மனதில் நீர் கொண்டிருக்கும் சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்துவார் என்றான் விதுரன். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான்: அந்த இறப்பற்ற முனிவர் சனத் சுஜாதர் என்னிடம் என்ன சொல்வார் என்பதை நீ அறிவாயா? ஓ விதுரா, உண்மையில் அந்த அளவுக்கு ஞானம், அறிவு உன்னிடம் இருந்தால் அதை நீ எனக்குச் சொல்லலாமே என்று கேட்டான். விதுரன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: நான் சூத்திர வகையில் பிறந்தவன். எனவே நான் ஏற்கனவே சொன்னதை விட அதிகமாகச் சொல்ல என்னை துணிய வைக்காதீர். எனினும் பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொள்ளும் அந்த முனிவரின் புரிதல் முடிவிலியானது என்றே என்னால் கருதப்படுகிறது. பிறப்பாலோ ஆழமான புதிர்களை கூட எளிதாக உரையாடும் தகுதியாலோ பிராமணனான ஒருவரால் தேவர்களின் நிந்தனை நேர்வதில்லை. இதற்காக மட்டுமே இது குறித்து நான் உம்மிடம் உரையாடவில்லை. உமது சந்தேகத்திற்கு விடை எனக்கு தெரியும். ஆனால் நான் சூத்திரன் என்பதால் அதை சொல்ல துணியவில்லை என்றான் விதுரன். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான்: ஓ விதுரா, இந்த எனது உடலுடன் நான் எவ்வாறு அந்த இறப்பற்ற பழமையானவரை சனத் சுஜாதரை சந்திக்க இயலும்? அதை எனக்கு சொல் என்றான். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார். பிறகு விதுரன் அந்த கடும் நோன்புகள் கொண்ட முனிவரை சனத் சுஜாதரை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தான். தான் நினைக்கப்படுவதை அறிந்த அந்த முனிவர் சனத் சுஜாதர், ஓ பாரதா ஜனமேஜயா, அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். பிறகு விதிமுறைகள் பரிந்துரைக்கும் சடங்குகளை செய்து விதுரன் அவரை வரவேற்றான். சிறிது நேர ஓய்வுக்குப் பிறகு அந்த முனிவர் வசதியாக அமர்ந்ததும் விதுரன் அவரிடம், அந்த சனத் சுஜாதரிடம், ஓ சிறப்புமிக்கவரே, என்னால் விளக்க முடியாத சந்தேகம் ஒன்று திருதராஷ்டிரரின் மனதில் இருக்கிறது. எனவே அதை தெளிவுபடுத்துவதே உமக்கு தகும்.
உமது உரையாடலை கேட்கும் இந்த மனிதர்களின் தலைவர் திருதராஷ்டிரர் தனது சோகங்களை கடந்து ஆதாயம் மற்றும் இழப்பு, ஏற்புடையவை மற்றும் ஏற்பில்லாதவை, முதுமை மற்றும் மரணம், அச்சம் மற்றும் பொறாமை, பசி மற்றும் தாகம், செருக்கு மற்றும் செழிப்பு, வெறுப்பு, உறக்கம், இச்சை அதாவது காமம் மற்றும் கோபம், குறைவு மற்றும் அதிகரிப்பு ஆகிய அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுமாறு செய்வீராக என்றான் விதுரன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 41 சனத்சுஜாதர் வருகை இப்பதிவு நிறைவுற்றது.